தமிழ் செய்திகள். வெற்றி மகுடம் சுடும் போட்டியாளர் 60 லட்சம் பெறுமதியான வீட்டை பெற்றுக்கொள்ள இருப்பது பலருக்கும் ஆசையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இருக்கின்ற இளைஞர்கள் தாங்களும் இவ்வாறு தங்கள் திறமையை வெளிக்காட்டி பாடி அசத்த வேண்டும் என்று அவர்கள் விருப்பம் கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் சங்கீதத்தில் இருக்கின்ற ஆசையை நிறைவேற்றுவதற்கு இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும் என்பதுவே அவர்களின் விருப்பமாகும். சரிக்குமுப்பா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான சுற்றுக்கள் வழங்கப்பட்டு வருவதால் அங்கிருக்கின்ற போட்டியாளர்கள் திறமையாக பாடி வருகின்றார்கள். சரிக்குமுப்பா நிகழ்ச்சிக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வெற்றியாளர்களாக வர வேண்டும் என்றும் அவர்கள் டைட்டில் வின்னராக வந்து சரிக்குமுப்பா நிகழ்ச்சியினால் வழங்கப்படுகின்ற பெருமதிமிக்க பரிசை பெற வேண்டும் என்றும் ஆசைப்படுகின்றார்கள். அந்த வகையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற ஆசைகளுக்கு மத்தியில் கடந்த முறை யாரும் எதிர்பாராத பழைய பாடல்களை பாடி வெற்றி பெற்ற திவினேஷ் பெருமதிமிக்க பல பரிசுகளை பெற்றுக்கொண்டார். அதே போன்று இந்த முறையும் யார் இந்த பரிசை தட்டிச் செல்லப் போகின்றார் என்று பலரும் எதிர்பார்க்கின்றார்கள். திவினேஷின் வெற்றியின் இடத்தை இம்முறை யார் இந்த சங்கீதத்தின் ஊடாக பாடல்களை பாடி வெற்றி பெறுவார் என்பதுவே லைவ் தமிழின் எதிர்பார்ப்பாகும். தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள். ஏனென்றால் வெற்றியாளர் யார் என்று மிக விரைவாக துல்லியமாக லைவ் தமிழ் ஆராய்ந்து வழங்கியிருக்கின்றது. தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருக்கும் பொழுது உண்மை தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே லைவ் தமிழுடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் சரியான செய்திகள் வழங்கப்படும் என்று லைவ் தமிழ் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றது.